ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய். அம்மா, இமையா கிளம்பிட்டியா? ஆமாம்மா. சரி, நான் போயிட்டு வரேன். சரி இமையா, பார்த்து போயிட்டு வா. அடிக்கடிக்கு வீட்டு பக்கம் வா, வராமே இருக்காது என்ன? சரிம்மா, நான் கிளம்புறேன். மாப்பிளைக்கு கால் பண்ணா அவர் வந்து அழைச்சிட்டு போவார்ல? அவரும் அதான் சொன்னார், நீ கிளம்பிட்டு கால் பண்ண நான் வரேன்னு. ஆனால் நேற்றே ஹாஸ்பிட்டலுக்கு போகலையா, இன்னைக்கு மார்னிங்கே சீக்கிரம் போகிறேன்னு சொன்னார். சரி, அவர் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும், அதான் நான் ஸ்ட்ரைட்டாக ஆஃபீஸ்க்கு தான் போகிறேன். அதனால் நான் பார்த்துக்கிறேன். சரிம்மா, அப்புறம் அம்மா சொன்னதுனா ஞாபகம் இருக்கட்டும். இத்தனை நாள் எப்படியே போய்கிடுச்சு, இனி மாப்பிளையே கஷ்டப்படுத்தாம இருக்க பாரு. சரிம்மா, மறுபடியும் ஆரம்பிக்காத. நைட்டு எவ்வளோ நேரம் எனக்கு பாடம் எடுத்துட்டு இருந்த, நான் பார்த்துக்கிறேன். என்னது பார்த்துக்கிறியோ, நானும் இத்தனை நாள் பொறுமையாக தான் இருந்தேன். சரி, நீ ஏன் மாறுவேன்னு பார்த்தா இன்னும் அப்படியே தான் இருக்க. நீ என்ன சின்ன குழந்தையடி, உனக்கு எல்லாம் சொல்லி புரிய வைக்க? அம்மா நைட்டு சொன்னதான், இன்னைக்கு நல்ல நாள், அதனால வாழ்க்கையே ஆரம்பிக்க பாருங்க. நீ எடுத்துக்கிட்ட டைம் எல்லாம் போதும். இனி இப்படியே இருந்த அப்புறம் நான் சொல்ல வேண்டியதில்ல, உனக்கே புரியும்னு நினைக்க. ஆனா நீ மாப்பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுத்துற. மாப்பிள்ளை உனக்காக எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்காரு. இதே மாப்பிள்ளை இடத்துல வேற யாருனா இருந்திருந்தாங்கன்னா இப்படிதான் நடந்திருப்பாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு யாரும் இவ்வளவு பொறுமையா இருந்திருக்க மாட்டாங்க. ஆனா நீ இன்னும் சின்ன பிள்ளைத்தனமா நடந்துட்டு இருக்க. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன் சொல்றேன், அந்த பேச்சை விடுங்க. சரிம்மா சரிம்மா சொல்லிட்டு இப்படியே இருக்க போற? உன்னை நம்ப முடியாது, நான் அன்னைக்கிட்ட சொல்றேன், இல்ல நானே வரேன். எதுக்கு? அதான் சொன்னல, உன்னை நம்ப முடியாதுன்னு. அதனால நானே வந்து எல்லா ஏற்பாடும் பண்ணி வைக்கிறேன். ஐயோ வேண்டாமா. என்னடி வேணா? நீ எத்தனை நாள் வேண்டாம் வேணாம்னு சொல்லிட்டு இருக்க போற? நான் வரேன், நீ ஆபீஸ்க்கு போயிட்டு வா, அதுக்கப்புறம். ஐயோ இல்லம்மா, அங்க அத்தையோட அம்மா வீட்ல இருந்தெல்லாம் வந்திருக்காங்க. நீ வந்து இப்படி ஏற்பாடு பண்றேன்னு சொல்ற, அவங்க என்ன நினைப்பாங்க? அதான் நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றல, நீ வீடு. ஆமால, அவங்கள மறந்துட்டேன். சரி, உன்னை நம்புறேன், என்ன பண்ண போறே தெரியல. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் அத்தைக்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம், ஓகேவா? ஆமா, என்ன எதுவும் சொல்ல வேண்டாம். ஸ்வேதா அக்கா, வாக்கா. வாமா, எப்போ வந்த? வரேன்னு சொல்லவே இல்ல. ஏன் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் வரணுமா? வீட்டுக்கு வரணும்னா உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான் வரணும் போலயே, அப்படித்தானே? அப்படி இல்லம்மா, நீ வரேன்னு சொல்லலையா, அதான் கேட்டேன். இப்போ என்ன தொலையா வந்து நிக்கிறேனா? நான் இல்லாம நல்லா ஜாலியா இருந்துப்பீங்க போலயே. பொண்ணு என்னன்னா ஏதானா இத பத்தி கவலை இல்ல. இப்ப நான் வந்துட்டேன்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ற மாதிரி இருக்க. என்ன ஸ்வேதா இப்படி பேசுறியே? அம்மா நீ போக சொல்லியே வேண்டாம் தானே சொல்லிட்டு இருந்தேன். அங்க தனியா எப்படிமா நீ இங்க இருந்து வேலை பார்த்தான்னு சொல்லிட்டு இருந்தேன். நீ தானே எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கலன்னு சொல்லி கிளம்பி போனேன். இப்போ என்னன்னா இப்படி பேசிட்டு இருக்க? இங்க இருக்க பிடிக்காம தான் அங்க போனேன். இனி இங்க தான். சாரி, இனி அங்க தான் இருக்க போறேன். என்னடி? அம்மா, எனக்கு காஃபி எடுத்துட்டு வரியா? சரிம்மா. சின்னடி, என்ன பார்த்ததும் மேடத்துக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டு போல. நான் வரவே மாட்டேன்னு நினைச்சிட்டியா? அக்கா இல்ல, எப்படி இருக்க? ரூமுக்கு வரியா? என்னடி ரொம்ப சந்தோஷமா இருக்க போல, ரெண்டு சுத்து ஏறி இருக்க. அக்கா சொல்லு, என்னாச்சு? இன்னைக்கு என்ன நானு ஞாபகம் இருக்கா? என்னடி அப்படி பாக்குற? எல்லாம் ஓகே தானே? நான் வந்ததே உனக்கு பிடிக்கல போலயே. ஐயோ அக்கா, அப்படி இல்ல. அப்புறம் என்னடி திரு முச்சிட்டு இருக்க? நான் கேட்கறதே புரியாத மாதிரி. நான் சொன்னதெல்லாம் செஞ்சிட்டல? சொல்லுடி, செஞ்சிட்டல? எல்லாம் ஓகே தானே? அக்கா இல்ல. இல்லையா? என்னடி சொல்ற? இல்லைன்னு சொல்லதான் உனக்கு இத்தனை மாசம் டைம் கொடுத்தனோ? சொல்லுடி, நான் என்ன சொன்னேன் உன்கிட்ட? நான் என்னடி சொன்னேன்? இல்லக்கா, நானும். என்னடி நீயும்? எனக்கு தெரியும்டி என் வாழ்க்கையை பங்கு போட வருவானே, அதுக்கு தானே உன்னை டிவோர்ஸ் பண்ண சொன்னேன். உனக்கும் அசோக்குக்கும் எந்த சம்மந்தமும் இருக்க கூடாதுன்னு டிவோர்ஸ் பண்ண சொன்னேன். அதுக்கு தானே உனக்கு இத்தனை நாள் டைம் கொடுத்தேன்.
ஆமாக்கா. என்னடி ஆமா? நான் என்ன சொன்னேன்? என்னடி சொன்னேன்? நீ பாய் வார்த்தை சொல்றது எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல. நீ திடீர்னு வந்து அசோக் எனக்கு தாலி கட்டியிருக்காரு, நான் அவர் கூட தான் வாழ்வன்னு வந்தாலும் வருவேன், அதனால நீ சட்டப்படி டிவோர்ஸ் வாங்கிட்டு போ, அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். உனக்கு அதுக்கு தானே இத்தனை மாசம் கொடுத்த. ஆனா நீ அவர் கூடவே குடும்பம் நடத்தலாம் பார்த்துட்டு இருக்க. என்ன டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியாடி? இல்லக்கா. இல்லையா? இமையா? எனக்கு அப்பவே தெரியும்டி, நீ தான் திட்டம் போட்டு என் வாழ்க்கை பறிச்சனே. கல்யாணம் நடக்கிற சமயத்துல திட்டம் போட்டு என்னை வெளியே அனுப்பிச்சிட்டு அசோக் கையால நீ தாலி வாங்கிக்கிட்டேன. நீ திட்டம் போட்டதுல நான் வந்து சிக்கிக்கிட்டேன். கேட்டா எனக்கு அவரை பிடிக்கலன்னு சொல்றேன். ஆனா இன்னும் டிவோர்ஸ் கூட அப்ளை பண்ணல. நீ என்னடி சொன்ன? 1 மந்த் என்கிட்ட டைம் கேட்ட. அசோக் உனக்கு தாங்க உன் கூட நான் சேர்த்து வைக்கிறேன்னு. ஆனா நான் உனக்கு 6 மந்த் டைம் கொடுத்தேன். ஆனா நீ என் வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்க. அசோக் என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குற. நான் இதுக்காகவா இத்தனை மாசம் அமைதியா இருந்தேன்? சொல்லுடி, இதுக்காகவா அமைதியா இருந்தேன்? இத்தனை மாசம் நான் எவ்வளவு வலி கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பேன். எல்லாம் அசோக்காக தான். அப்புறம் ஏன் அசோக் என்கிட்ட இருந்து தட்டி பறிச்சுட்ட? அக்கா வாழ்க்கையை கெடுக்கிறவனும் கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம என் வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்க. இல்லக்கா, எனக்கு உனக்கு அவரை பிடிக்கல அதானே சொல்ல வர? வாய் வார்த்தை தான் சொல்லிட்டு இருக்க, செயல் எதுவும் காட்டலையே. பிடிக்கிற டிராமா போட்டதெல்லாம் போதும். உனக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்கனாலும் சரி. அப்புறம் ஏன் அசோக் எனக்கு மட்டும்தான்? புரியுதா? நீ டிவோர்ஸ் வாங்கிட்டு அவரை விட்டு ரொம்ப தூரம் போயிடு. இந்த நாளுக்காக எத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்ததும் எல்லாம் ஓகே தான் நீ சொல்லுவேன்னு. ஆனா நீ அசோக் என்கிட்ட இருந்து பறிக்க பாக்குற. அக்கா, ஏ பைத்தியக்காரி, இன்னும் உனக்கு புரியாம இருக்க? அசோக்கு உன்னை பிடிக்கலானே அதாண்டி உன தொடாம இருக்காரு. ஏன்னா அவர் மனசு முழுக்க நான் தான் இருக்க. என்ன மனசுல வச்சுக்கிட்டு உன்னை எப்படி தொடுவாரு? இப்போ மட்டும் இல்ல, எப்பவும் உன்னை நெருங்க மாட்டாரு. ஏன்னா அவர் மனசுல என்ன மட்டும்தான் மனைவா நினைச்சிட்டு இருக்காரு. நீ என்னதான் மயக்க பார்த்தாலும் அவர் மனசு மாற மாட்டாரு. இந்த கல்யாணம் செல்லாதானே அவர் எப்பயும் கழுத்துல தாலி கட்டியிருப்பாரு. ஆனா ஃபேமிலிக்காக யாரையும் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு அவர் மனசுக்குள்ள எல்லா ஆசையும் வச்சு தவிச்சிட்டு இருக்காரு. யாரையும் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நானும் அவரு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். எல்லாம் ஒன்னாலதான். அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பான்னு எனக்கு தான் தெரியும். இதுல உனக்கு எங்க புரிய போகுது? நீ எதை பத்தியும் கவலைப்பட மாட்டீங்க. உனக்கு என்ன பழி வாங்கணும், அதுக்காக தானே இப்படி எல்லாம் பண்ற. எனக்கு நல்லது நடக்க கூடாது. அக்கா லவ் பண்ண பையனை அசிங்கமே இல்லாம உனக்கு சொந்தமாக்கிறேன்னு நினைக்கிறல. நீதான் என்னடி பொண்ணு? அக்கா சீ வாய முடு. உன் ஆசைக்காக எங்களை சேர விடாம பண்றல. இப்போ மட்டும் இல்லடி, அவருக்கு எப்பவும் உன் மேல எந்த ஃபீலிங்ஸும் வராது. இத்தனை மாசமா நாங்க 2 பேரும் இவ்வளவு நரக வேதனை அனுபவிச்சிருப்போம் தெரியுமா? எல்லாம் ஒரு நாள் சரியாகிடும் ஒரு நம்பிக்கையில தான். ஆனா நீ அக்கா ஆசைப்பட்ட பையனும் கூட பார்க்காம அவனை அடியணும்னு நினைக்கிற. அவர் கஷ்டப்படுறத இனி என்னால பார்க்க முடியாது. நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? நான் செத்து போறேன். அக்கா என்ன பண்ண பாக்குற? வேண்டாக்கா, என்ன விடுடி. நான் உயிரோட இருந்து என்ன பண்ண போறேன்? அவர் இல்லாத லைஃப என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அவர் கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியாது. நான் செத்து போறேன். அப்படிதான் பேசாதக்கா, என் மேலதான் தப்பு. சாரிக்கா. அவர் உனக்குதான் இதெல்லாம் என்னால நம்ப முடியாது. நீ முன்னே இப்படிதான் சொன்ன, அதுக்காக தான் நான் இத்தனை மாசம் வெயிட் பண்ணேன். ஆனா நீ என்ன விடு. நீ சந்தோஷமா இருமா, நீ சந்தோஷமா இரு. யாரு கஷ்டப்பட்டா உனக்கு என்ன? நான் பைசன் கொடுத்துட்டு செத்து போறேன். அவரு என்ன நினைச்சு இந்த வாழ்க்கையை அழைச்சு பாரு. நீ சந்தோஷமா இரு. வேண்டாம்க்கா, அப்படிதான் பேசாத. நான் சொன்ன மாதிரி தான் அவர் உனக்குதான். உன்னை சேர்த்து வைக்கிறது என் பொறுப்பு. என் பொறுப்புக்கா.
இருந்திருக்கலாம்ல. நான் கூடவே இருந்திருப்பேன். என்ன விட எனக்கு ஒண்ணு தானே பிடிக்கும். அந்த அளவுக்கு நீ என்ன மாத்திட்ட, மொத்தமா மாத்திட்ட. உன் குறும்பினில் என்னை சிலிர்க்க வைத்தாய், மனம் உருகிட என்னுள் நுழைந்து விட்டாய். குழந்தையாய் மாடி மேல் சாய்ந்து கொண்டாய், இன்று குழந்தையாகினேன் உன் நினைவால். அன்பிலே உனை எண்ணி தவிப்பது தெரியாதா? ஒரு முறை ஒரே முறை என்னிடம் வருவாயா? ஏங்குகிறேன் நீ என் பக்கமில்லையே, உருகுகிறேன் உந்தன் ஏக்கம் தொல்லையே. ஹலோ மேடம். ஹலோ. என்ன கண்டுக்காம இருக்கா? வர டைம் ஆகிடுச்சு, கோவத்துல இருக்காளோ? ஹலோ மேடம், என்ன கோவமா? சாரி, வர கொஞ்சம் டைம் ஆகிட்டு. ஓய் ஒன்னதாமா. என்ன கோவமா? என்ன மேடம் ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையில இருக்கீங்க போல. நான் வந்தது கூட கவனிக்காம. ஆமா, சரண் எங்க? சரண் கூட தானே இருக்கணும்னு சொன்னீங்க. சரண் ஆளை காணோம். சரண் கிளம்பிட்டாரா? ரொம்ப நேரமா தனியா இருக்கீங்களா? அதே மேல கோவமா? போய் சின்ன காத்து, உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். ஏன் சைலண்டா இருக்கீங்க? அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஹலோ மேடம், உங்களை தான். சரி கிளம்பலாமா? ஓய் என்ன நீ அமைதியா இருக்க? சரி, மார்னிங் நைட்டு என்னமோ சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னீங்க. என்ன சர்ப்ரைஸ்? நீ கேட்கறதுலாம் கிடைக்கும். இந்த நைட் ரொம்ப ஸ்பெஷல்னு சொன்னீங்க. சொன்னதுல இருந்து என்னவா இருக்குன்னு ஒரே யோசனை தான். ரொம்ப ஸ்பெஷல் டேன்னு சொன்னீங்க. யாருக்கு ஸ்பெஷல்? உங்களுக்கா இல்ல எனக்கா இல்ல நமக்கா? என்ன நீ உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்க. வந்த நேரத்துல இருந்து நான் பேசிட்டு இருக்கேன். நீ என்னன்னா என்ன பார்த்து பார்க்காத மாதிரி அந்த பக்கம் திரும்பிக்கிட்ட. ஹலோ மேடம், சரி வாங்க கிளம்பலாம். ஒன்னதாமா. என்னாச்சு? எதுனா பிரச்சனையா? என்ன நீ இவ்வளவு அமைதியா இருக்க? இதெல்லாம் பிரச்சனையா? இல்ல ராத்திரி முழுக்க மௌன விரதம் இருக்க போறியா? எதுக்கு இவ்வளவு சைலண்டா இருக்க? என்னடி இதெல்லாம் பேசு. நான் லேட்டா வந்துட்டேன்னு அதான் என் மேல கோவமா இருக்கியா? சாரிடா, நான் கிளம்புற நேரத்துல பேஷண்ட் வந்துட்டாங்க. அதான் நீ சரண் கூட இருக்குந்தான் நான் கால் பண்ணல. சாரி, கால் பண்ணி சொல்லியிருக்கணும். சாரி, அதான் எதுவும் பேசாம இருக்கியா? சாரி, நீ லேட்டா வரமாட்டேன். போதுமா? எதனா பேசுமா. ரொம்ப நேரமா தனியா இருக்கியா? சாரி. எதனா பேசு. ஏன் இன்னும் பர்மிஷன் கொடுக்கலையா? வாய் திறக்காம இருக்க. சரி வா, நல்லா பனி பெய்யுது, கிளம்பலாம். கிளம்பலாம். ஒரு நிமிஷம். ஆமாடியோ, இப்பதான் பர்மிஷன் கிடைச்சதா? உன் கூட பேசணும். பேசலாமே. வீட்டுக்கு போயிட்டு விடிய விடிய பேசலாம். இப்பவே பேசணும். பேசுமா, அதுக்கு தானே வெயிட் பண்றேன். வீட்டுக்கு போயிட்டு பேசலாம். எனக்கு இங்கே இப்பவே பேசணும். இங்கே வா. வீட்டுக்கு போனா கொஞ்சம் ஃப்ரீயா பேசலாம். இங்கன்னா கொஞ்சம் சங்கடமா இருக்குல்ல, அதான் வீட்டுக்கு போலாமா? ஏன் சைலண்ட் ஆயிட்ட? நீங்களும் என்கிட்ட பேசணும் பேசணும் சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனா பேசலாம் டைம் இல்ல. சரி, இங்கவே பேசலாம். இப்பயாவது பேசுங்க, அப்புறம் வீட்டுக்கு போனதும் மறந்துட்டுன்னு சொல்லுவீங்க. அதனால இங்கவே பேசலாம். சொல்லுங்க. பேசுங்க. ஏன் இப்படி ஸ்டார்ட் பண்ணு தெரியலையா? ஓய், 3 எப்பவும் அழகா தான் இருக்கும். இன்னைக்கு என்னன்னு தெரியல, ஓவர் அழகா இருக்கு. நீங்களும் அதை ஃபீல் பண்ணீங்களா? அது சரி, என்ன பேசுறது மறந்துட்டீங்களா? இன்னும் எவ்வளவு நேரம் இந்த மௌன விரதம் நீடிக்கும்? நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க? நீ ஒரு ப்ளே பாய், பொண்ணுங்க விஷயத்துல ரொம்ப மோசமானவன. பொம்பளை பொறிக்கனா? அப்படிதான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அதான் தெரியுமே. இன்னும் அப்படித்தான் இருக்கனா உங்க பார்வைக்கு? இல்ல ஹல்க், உன்ன மாதிரி ஒரு நல்ல பையனை இத்தனை நாளா தப்பா புரிஞ்சுக்கிட்டு நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். நீ தங்கடா. ஓய் சொல்லுங்க,
இன்னும் அப்படித்தான் இருக்கனா? ம்ஹும். இல்ல. அப்படின்னா இப்ப என்னவா தெரியற? சாரி. எதுக்கு? இல்ல, உன்னை தப்பு தப்பா நினைச்சு உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன். சாரி. என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன காயப்படுத்திட்டீங்களா? நான் தான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அப்படி பார்த்தா நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு இருக்கணும். இல்ல, இதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கணும். என்னது? எனக்கு அவங்கள பிடிக்காது. ம், ஆமா, பிடிக்காது. எனக்கு அவங்க கூட இருக்க பிடிக்காது. ம், ஆமா, பிடிக்காது. நீ என் கழுத்துல தாலி கட்டந்து எனக்கு பிடிக்கல. ம், ஆமா, உங்களுக்கு பிடிக்கலதான், அதான் தெரியுமே. எனக்கு இந்த லைஃப் வேண்டாம். ஓ சரி, அப்புறம் எனக்கு உனக்கு? எனக்கு டிவோர்ஸ் வேணும். சரி, அதுக்கு என்ன, கொடுத்துட்டா போச்சு. மேடம், நீங்க ரொம்ப லேட். ஃபர்ஸ்ட் நைட் அப்பவே கேட்பீங்கன்னு நினைச்சேன். எப்ப வேணும்? நாளைக்கே வா, ரெடி பண்ணிடுவோம். சரியா? சரி, என்னமோ பேசணும்னு சொன்னீங்கல்ல, அத சொல்லுங்க. அதான் சொன்னனே, எனக்கு உன்னை பிடிக்காது. உன் கூட இருக்கிறது பிடிக்காது. இந்த லைஃப் பிடிக்கல. எதுவும் எனக்கு பிடிக்கல. எனக்கு டிவோர்ஸ் வேணும். சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காதீங்க. நான் ரொம்ப ஃபீல் ஆகிட்டேன். போதுமா மேடம்? விளையாடுறது போதும், வாங்க போலாம். நான் தெளிவா தானே பேசுறேன். உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்காது. உன் கூட இந்த லைஃப் எனக்கு வேண்டாம். அட போங்கங்க, வேண்டாம். அப்புறம் நான் சத்தமா சிரிச்சிடுவேன். நல்லா காமெடி பண்றீங்க. ஏன் இப்படி பண்ற? நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நானும் சீரியஸா தான் சொல்றேன். செம்ம காமெடி. ஷட் அப். எனக்கு 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 நீ வேணாம், நீ வேணாம், நீ வேணாம், நீ வேணாம், நீ வேணாம், நீ வேணாம். சிறுனு காத்து. எனக்கு நீ வேணாம். எனக்கு நீ வேணாம். இப்போ புரியுதா? உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்காது. இப்போ மட்டும் இல்ல, எப்பவும் உன்னை எனக்கு பிடிக்காது. நீ சொன்னது சரிதான். கல்யாணம் ஆன அன்னைக்கே உன்கிட்ட கேட்டிருக்கணும். நீதான் தாலி கட்ட போறேன்னு தெரிஞ்சிருந்தா நான் அப்பவே இந்த கல்யாணத்தை நிறுத்திருப்பேன். உன்னை அசிங்கப்படுத்திருப்பேன். ஏன்னா எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்காது. என்னை பொறுத்தவரை நீ ஒரு பொறுக்கி. நீதான் என் கழுத்துல தாலி கட்டணும் தெரிஞ்சதும் அப்பவே கழட்டி வீசிருப்பேன். என் அக்கா மட்டும் வராம இருந்திருந்தா கழட்டி உன் மூஞ்சிலே வீசிருப்பேன். என் அக்கா வந்ததால எல்லாம் மாறி போயிடுச்சு. நான் அப்படி பண்ணிருந்தா குடும்பமா சேர்ந்து என் அக்கா உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. உன்ன மாதிரி ஒரு பொறுக்கி கூட என் அக்கா வாழ்க்கை ஸ்பாயில் ஆக கூடாதுன்னு நினைச்சேன். அதான் பிடிக்காத நீ கட்டின தாலியை சுமந்துட்டு உன் கூட வந்த. நீ கட்டின தாலி என் கழுத்துல பார்க்கும்போதுதான் எனக்கு அரவருப்பா இருக்கும். ஒரு பொறுக்கி என் கழுத்துல தாலி கட்டிட்டானேன்னு இப்படி வந்து அவன் கூட என் வாழ்க்கை நரகத்துல வந்து முடிஞ்சிச்சேன்னு எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்காம போச்சு. உன்னால உன்னை விட்டுட்டு அப்பவே போயிருப்பேன். என் அக்காவுக்காக தான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா நான் நினைச்சதில்ல தப்புன்னு. அவன் கூட இருக்கும்போதுதான் புரிஞ்சுக்கிட்டேன். உன்னை நான் தப்பு தப்பா நினைச்சிருக்கேன்னு. நீ ஒரு கெட்டவன், மோசமானவன் தான் என் மைண்ட் ஃபுல்லா இருந்தது. கொஞ்ச நாள் போக போகதான் புரிஞ்சுது. நான் தான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு. எல்லாம் என்னாலதான். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். உன்னை தப்பா நினைச்சது என் தப்புதான். இந்த கல்யாணம் நம்ம ரெண்டு பேத்துக்குமே பிடிக்காம தானே நடந்தது. ஒரு சிச்சுவேஷன்ல நீ என் கழுத்துல தாலி கட்டுற மாதிரி ஆகிடுச்சு. ஃபேமிலிக்காக தானே இத்தனை நாள் நினைச்சோம். இனி இது வேண்டாம், டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு டிவோர்ஸ் வேணும். இது புரிய இத்தனை மாசம் ஆகியிருக்கு. ஆனா இப்படி தானே நம்மளை வச்சு விளையாடும். நீ என் அக்காவை கல்யாணம் பண்ணிக்கோ. இனி எனக்கு எந்த அப்செஷன்
இமையா, என்னடி சொன்ன? உன்கிட்ட தான் கேக்குறேன். என்னடி சொன்ன? நான் தெளிவா தானே சொன்னேன், புரியுதுல்ல? அப்புறம் என்ன? ஆமாடி, ரொம்ப தெளிவா தான் பேசுற. அதான் இப்போ புரிஞ்சுக்கிட்டல. அப்புறம் எதுக்கூட டிவோர்ஸ் பண்ணலாம்னு சொல்ற? ஆமா, புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா பிடிக்காத ஒருத்தன் கூட உன் கூட எப்படி? பிடிக்கலையா? ஆமா, பிடிக்காததா. உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஓ, பிடிக்காது பிடிக்காது பிடிக்காத ஒருத்தவங்க கிட்ட தான் உன்னை முழுசா கொடுக்க நினைச்சியா? சொல்லுடி, அப்புறம் எதுக்கு உன்னை முழுசா எனக்கு கொடுக்க வந்த? நான் உன் மேல ஆசைப்பட்டு உன்னை பிடிச்ச வரல, உன்னை டெஸ்ட் பண்ணதா உன்னை நெருங்கி வந்தேன். டெஸ்ட் பண்ணியா? ஆமா, எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்ல. அதான் உன்னை நெருங்கி வர மாதிரி நடிச்சேன். உன் மேல ஆசைப்பட்டுதான் உன்கிட்ட வரல. என்னடி பேசுற? என்ன பேசிட்டு இருக்க? டெஸ்ட் பண்ண நெருங்கி வந்தியா? அப்ப நமக்குள்ள என்ன நடந்ததா? அப்படி ஒண்ணு நடந்திருந்தா அது ஒரு ஆக்சிடென்ட் நினைச்சிருப்பேன். இமையா, ஆமா, அப்படி எல்லாம் நடந்திருந்தாலும் அதை நான் ஒரு விபத்தை நினைச்சு கடந்திருப்பேன். இல்ல, எனக்கு புரியல. எப்படி? நான் ஒரு பொம்பளை பொறுக்கி, அதனால உங்க அக்காவுக்காக உங்க வாழ்க்கையை என்கிட்ட பணிய வச்சீங்க. இப்போ நான் நல்லவன், அதனால உங்க அக்காவை எனக்கு கூட்டி கொடுக்க பாக்குற. நல்லா இருக்கு. எப்படி? நமக்குள்ள என்ன நடந்திருந்தாலும் அது ஒரு ஆக்சிடென்ட் நினைச்சு எடுத்துட்டு போயிருப்பீங்க. ஏன் அப்ப நான் பொறுக்க தெரிஞ்சிருக்க மாட்டேனா? இல்ல இந்த விஷயம் நம்ம 2 பேர்த்த தவிர வேற யாருக்கும் தெரிய போறது இல்லைன்னு உங்க அக்காவை எனக்கு கூட்டி கொடுக்க பாக்குறியா? அப்போ இத்தனை நாளும் மேடம் என்கிட்ட நடிச்சிட்டு இருந்தீங்க என்ன டெஸ்ட் பண்றதுக்காக. நீங்க முன்னாடியே டிவோர்ஸ் கேட்டிருந்தா நான் கொடுத்துருப்பேன். இப்படி பொய்யா என்கிட்ட நடிச்சிருக்கணும் அவசியம் இல்ல. உங்களுக்கு டிவோர்ஸ் தானே வேணும், தாராளமா கொடுக்குறேன். நான் தேடும் காதல் உன்னில் இல்லையோ, உன் அன்பில் ஏதும் உண்மை இல்லையோ. இமையா, நான் உன் மேல ஆசைப்பட்டு உன்னை பிடிச்ச வரல, உன்னை டெஸ்ட் பண்ணதா உன்னை நெருங்கி வந்தேன். வார்த்தைகளா வாழெடுத்து வீசிவிட்டே பூட்டி கொண்டாய். காயங்களா நான் அழுதே வேஷம் என்றே கூறிவிட்டாய். நீ பார்க்கும் பார்வை கூண்டில் என்னை கேள்வி